வெல்கம் டு ட்ரிபிள் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்போ கண்டக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ வந்து விடுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதி 3 months வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து 2024 வந்து எலெக்ஷன் காரணமாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து தாமதமாக ஆயிருந்துச்சு. நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம், எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து எண்ணிக்கை முடிஞ்சவொடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எண்ணிக்கை வந்து 4/5 வந்து நமக்கு வந்து எண்ணிக்கை வந்து முடிஞ்சிருச்சு. அதுவுமே பிரதமர் வந்து பதவி ஏற்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ரிசல்ட் வந்து இந்த மந்த் வந்து எண்டுக்குள்ளே வர்றதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் வந்து காலதாமதமானது வந்து எலெக்ஷன் காண்டி தான் காலதாமதமாச்சு. இப்போ வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே கிரவுண்டில் தான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான டெஸ்ட்டுமே நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ரன்னிங் டெஸ்ட் வந்து இப்போ வந்து ஜிபிஎஸ் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐடிபிபி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். சிஆர்பிஎஃப் வந்து ஐடிபிபிக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. இனிமேல் வந்து அந்த ரன்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிபிபி தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் வந்து இல்லை. ஆனால் துரிதமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து ரிசல்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பிஇடி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்க்கு தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நமக்கு வந்து நடக்கும். இதனால் எதுக்கு ரிசல்ட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் விட்ட 1 month வந்து உங்களுக்கு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஃபிஷியலான வெப்சைட்லேயே நமக்கு வந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரன்னிங் டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் நடக்கணும். அதுக்கான கிரவுண்டுமே நமக்கு வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்டு வந்து இல்லை. சிஆர்பிஎஃப் உடைய கிரவுண்டை வந்து நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு வருவோம். அதனால இந்த எஸ்எஸ்சி ஜிடி ரிசல்ட் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிஇடி டெஸ்ட் நடத்தணும். அதுவுமே இப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கான ரிசல்ட்டை வந்து நம்ம விட்டுட்டோம். அதனால நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான ரிசல்ட்டை வந்து காலதாமதமாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிசிக்கல் முடிஞ்ச உடனே எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான பிசிக்கலை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. வித் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கு வந்து இப்போது வந்து வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதிகமான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் மென் அண்ட் உமனுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரியில் வந்து நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். 1500 சில்லற வேக்கன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம வந்து விரிவாக கொடுத்துருந்தோம். நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பான முறையில் 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு வந்து தெரியாது. அதாவது இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான 2023க்கான செலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்க, அதில் எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து 46,000 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 46,000 வேக்கன்சியுமே இவங்க வந்து ஃபுல் பண்ண மாட்டாங்க. இதில் இருக்கிற வேக்கன்சியும் நெக்ஸ்ட் இயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறவங்களுடைய ப்ளஸ் வேக்கன்சியும் நமக்கு சேர்த்து தான் 2024க்கான வேக்கன்சியை வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
இந்த 2023 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கட் ஆஃப் வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பான முறையில் இப்போ வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பான முறையில் குறையும். அதனால நீங்கள் வந்து என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிடி டெஸ்ட்டு, அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்னும் ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு தான். நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு எம்டிஎஸ்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து போன மந்த் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எஸ்எஸ்சி ஆனுவல் பிளான் படி நமக்கு வந்து எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து போன மந்த்தே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் ஆனால் அதுக்கான ரிலீஸ் வந்து இன்னும் பண்ணலை. இன்னும் வந்து சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இயர் வந்து 11ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எம்டிஎஸ்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் அக்டோபரில் வந்து நமக்கு வந்து ஆனுவல் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மந்த் வந்து டிலே ஆகலாமே தவிர அதுக்கு மேலே வந்து 2025க்கு வந்து கண்டிப்பான முறையில் போகாது. 2024 எண்டில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கண்டிப்பான முறையில் குறையும். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு குறையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.